இசட் கேமிங். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ். என்னடா ஃப்ரீ ஃபயர்லாம் போடுவேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஃப்ரீ ஃபயர்லாம் போடுவோம். ஈவெண்ட்ஸ் லேப்பில் என்னமோ கம்மின்னு இல்லை. மிஷன்ஸில் எதாவது ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்களா? கொடுத்துருக்காங்க. வீக்லி 3 சீசன் கோல்ஸ் பிஆரில் வாங்க. நம்ம ப்ரைம் 8 பார்த்தீங்களா? ப்ரைம் 8 ப்ரைம் பாயிண்ட் नहीं पैसे सीएस का सीएस रंगड़ा ले पीआर सीएस पीआर पड़ो वेरा बीआर पड़ो उल्ल पो मैच पड़ी मानिक तारा मार्गो गिल्ड கில்டு பாருங்க, ஒருத்தன் கூட இல்லையா? என்னடா இப்படி இது லெவல் 2. ஓகே, கிளிக் பண்ண ஒன்றுமே ஆகலை. லோடிங் கிளாஸ் ஸ்குவாட் பெர்முடா யஸ்வந்த் 105 சவுண்டு கேட்காம வச்சுருக்கேன்னா அவ்வளோதான். நீ ஒருத்தனுக்கு அடியை போட்டு விட்டுணும். இன்ட்ரெஸ்டிங் காணொளி. எங்களோட ஹாலோ பர்பிள் அந்த இருக்கு. ஹாலோ பர்பிள் எடுக்க தாண்டா எவ்வளோ தூரம் மெனக்கட்டு ஓடி. இதை வச்சு உங்கள் படக்கு இங்கே தான் இருக்கடா. அண்ணே வணக்கம், சாப்பிட்டீங்களா? டே என்னடா பண்ண? தற்குறிப்பா என்னமோ பண்ணா. பாட்டு பேனு கூட வந்துட்டேனா? செவத்தில் சுற்றிட்டுருக்கேன். அண்ணனை தவிர வேறு ஒன்றும் இல்லையா? டிஃபீட்டட் விளங்கிரும். வெளியே போயிருமா? வெளியே போகிற ஆப்ஷன் எங்கே இருக்கு? controls auto pick PSS நம்மளுக்கு போமே ஆந்து நாரப்பல. இன்ட்ரெஸ்டிங் காணொளி. ஆனால் கந்தசாமி ஹெட்செட் யஸ்வந்த் 105 அடிச்சிட்டாங்க அவனே. ஏய் சோனா அடிச்சிட்டாங்க அவனே. யாரா தண்ணியில் நீந்திக்கிட்டு இருக்கான்? சூப்பராக இருப்பான் போல இருக்கு. ஐபிஎல்ல போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் தண்ணியில் குதிக்கிறாங்க. இவன் குதிச்சிட்டானே, செத்து போயிட்டான். நீ வெளியே போகிறது எப்படின்னு சொல்லுங்கடா. நான் வெளியே போயிடுறேன்டா அந்த மேட்ச் விட்டு. வின்சென்ட் எஸ்விடி எடுத்துருக்கலாம். பேக் போய் இது என்ன ஏரியா? இதுக்கெல்லாம் எஸ்விடி செட் ஆகுது. வின்சென்ட் தான். வின்சென்ட் நல்லா இருக்கும். டப்பு டப்புன்னு நினைக்கும். என்ன எடுத்துருக்கா? MP40
தொண்டை வேற கட்டிக்கிச்சு. இந்த குகைக்குள்ள போயிடும். இங்கே போய் இப்படி உட்காந்து வாரத்தில் ஐயோ எங்கேதான் நிற்கிறாங்க முட்டாப்பல். இங்கிட்ட அடிக்கிறாங்கடா. டே தற்கூரி பாருங்க தற்கூரியே. அடிச்சிட்டான்டா. ஸோ முடிச்சிட்டாங்க ஜோலியை. எஸ்பிடி ஒன்று அவ்வளோதான் முடிஞ்சு. தரமாக அடிக்குது இந்த கண்ணு. கிரனேட் போடுறாங்க நினைக்கிறேன். ஐயோ மாமியார படுத்துடுறா. படுத்தே போட்டானேடா. நாலா பக்கமும் சுத்து போட்டாங்க. ஐயோ அடிச்சே போட்டாங்கல்லேடா. ஆனால் ஸ்கோர் குறைஞ்சிருமா என்ன? இப்போங்கடான்ட்டு ப்ரொடக்ஷன் கார்டு இருக்குது, அதனால் தப்பிச்சு. அங்கே இது ஏறி இருக்குது ரிவார்டு. அதை போய் முதல்ல இட்டதுக்கு நான் வந்து புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போடு. அடுத்து 15 போடு. தக்கிட்டு 5 தான் கொடுத்துருக்கேன். 15 தவளை மான்ஸ்டர் தாங்க. தவளை மான்ஸ்டர் உங்களுக்கு வந்து டொமைன் எக்ஸ்பென்ஷன். $13 நாள் போட்டு தாக்கணும் டெய்லி. அப்போ கிரிக்கெட் ஸ்குவாடா? என்னது கிரிக்கெட் ஸ்குவாடு? என்ன எமண்ட பார்க்குறீங்களா? தரமாக இருக்கும். பெட்டுக்க மூட்டு அது ஒன்றும் எடுக்கல. மெயிலுக்கு என்னமோ வந்திருக்கு. கோட்டுவான ஸ்கோர் பேஜா 95 கரெக்டாக இருக்கு. என்னடா தற்கூரிஸ் ரிப்போர்ட் ஃபீட்பேக். ஆத்தாடி இத்தனையாடா? ஆர்மோரி கஸ்மித் யவோகன் என்ன யவோகன் இது?
ஒன்றுனா இதுக்குள்ளே விடிஞ்சிடும். நான் கூட ஒரு சிஎஸ் போட்டு வந்துடுறேன். என்ன முட்டுது? ஓ கில்டோஸ் ஃப்ளாக் வேறு ஜூட்ஸை வைக்கி கொண்டு வச்சோம். ரொம்ப வேணாம். நான் அண்ணனோட சேனல் பெரிய வச்சிட்டேன். ஸ்டார் வாஸ் 15. குதிச்சு குடிச்சுங்க ஐயா நான் வாட்டுக்கு போயிட்டுருக்கேன். வர்றாங்க பாருங்க ஆப்போசிட்டில். பொய்யாமோயா செத்தேன். ஓடிடு. ஆமாம் உங்க பையன் அநியாயமாக மாட்டிக்கிட்டான். அடியை பூட்டிடுவோம் ஒருத்தனுக்கும். ஐயோ எட்டு எப்படி அண்ணனோட தான். நான் அநியாயமாக இங்கே ஒரு ஜீவன் செத்து கிடக்குது. ஹைஸ்கூல் போர்டு தரமாக இருக்கும். ஹைஸ்கூலில் MP40 தான் ஹைஸ்கூலுக்கெலாம். மேட்ச் ஆரம்பிக்க இன்னும் 9 நிமிஷம் இருக்கு. போயிட்டு லைட்டாக எடுத்து ஓகே சேவ். ஆமாம் போடு. போடு. அரை மான்ஸ்டர் ஒன்ஸ் பஞ்ச் 15. என்னடா பேர் பஞ்ச் VSS. ஓ போட அன்லாக் ஆயிடுச்சு. எனக்கு இது அன்லாக் ஆகாமே இருந்துச்சு ரொம்ப நாளாக. அன்லாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை வச்சு அப்படியே பிடிச்சி இதில் பாதி எடுத்து குறைச்சி விட்ருவேன். தரமாக இருக்கேன். ட்ராகன் ஸ்பின்ஸ் இருக்காங்க. MP40 கையில் வச்சிருக்கேன். ரொம்ப ஹேங் ஆகுது பார்த்தீங்கன்னா. இது ஐயோ யூஸ் பண்ணலான்னு பார்த்தா ஹேங்கர் ஆகிறதுனால போட்டு தள்ளிட்டாங்க. டிஃபீட்டட். தரமாக இருக்கேன். போடுறாங்கடா பார்த்து. மெடிக்கெட் போடு. போயிட்டாங்கடா. வராங்க கீழே வராங்கடா பார்த்து. ஓடு. முடிச்சிட்டாங்க. எப்படினாலும் இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சா நாங்கள் இன்னும் 3 மேட்ச் ஜெயிச்சா அவங்க இன்னும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வட்டம் எனக்கு தரமாக இந்த வட்டம் அடித்து பற்றி விடணும். MP40 உடுக்குன்னு எடுக்க முடியுமா? என்ன இடம் MP40னால அவ்வளோதான். தரமாக இருக்கும் அது.
இந்த கிரிம்சன் அவ்வளோதானா ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியுமா? இந்த currently unable to use. ஓரம்போ லுக்குமணி வண்டி வருது. உட்காந்துரும். வருவாங்க. பார்த்துட்டாங்கடா. ஒரே ஒருத்தன் அடிச்ச போடு. ஹெல்ப் பாட். ஹெல்ப் பாட் இந்த நேரத்தில் உதவி செய்யுது. இப்பயே வந்தா வஞ்ச். நான் வந்து ஹெல்ப் பாட் அனுப்புனது. பார்த்து கொஞ்சம் உஷாரு. எங்கன்னே வஞ்சி வந்தா சொல்லி முடிய கத்தாரு 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 குட்டு. என்னடா தற்கூரி மாதிரி பாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்னடா இப்போ என்னடா பண்ணணும்? ஒன்றுமே நடக்க மாட்டேங்கி. விதர் டிராகன்ஸ் பிரின்ஸா குட்டி தீக்கொன்ன சொன்னார். அரித்தனை விருந்த போல பல பல தாய் வீடு நம் நாடு. மாசாவா மிஸ்டர் வஞ்ச் தானா இருக்கேன். ப்ரோ ஹெல்ப் ப்ரோ டேய் ஹெல்ப் பண்ணுறான். பூயா தரமாக இருக்கும். இப்போ பூயா அடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். யார் இவன் தான் மிஸ்டர் வஞ்ச் 15 பிரான்ச் 2 போர்டு என்ன எக்ஸ்ட்ரா 5 ஸ்டார்னால அப்படியே சில்வர் 1 போய்ட்டு டேரெக்டாக இன்னொரு மேட்ச். இன்றைக்கி நம்ம கோல்டு போகிற வரைக்கும் போட்டு தாக்குறோம். நாளைக்கு அப்படியே நேராக பிளாட்டினம், அதுக்கப்புறம் அப்படியே நேராக இங்கே எத்தனை இருக்குன்னு பார்த்துக்கிறேன். லாபிக் போயிடுச்சா மேட்ச்சுக்கு போயிடுச்சா? இல்லை ஓகே. என்ன பண்ணணும்? இதுக்குள்ளே போகணும். அக்செப்ட் லேட் வைக்கிற மிஸ்டர் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காண்டா வச்சு ஒன்றால் ஆடுமானே. ஓகே அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? என்னமோ ஒன்று வியூன்னு இருக்கும், அதுக்குள்ளே போனாலே வியூ ஆகும். என்ன ப்ரைஸ்ன்னு ஹூகாங் பிரசாந்த் பஞ்ச் இந்த இடம் தெரில. என்ன கிம்ஸ் முடிக்கு நான் கூட வரும்னு நினச்சேன். தற்கூரிக்கு அடாடா நீட்டு வழியாக ஷார்ட்கட் வழியாக போய் எல்லாரும் போட்டோம். எங்கடா இருக்கான் அவன்? இந்த இருக்கான். ஸோ உட்காந்துக்கிட்டே இருக்கேன். அவன் ஆஃப்லைன்னு நினைக்கிறேன் போயிட்டு போய் வந்திருக்கான். எங்கள் செத்திக்கிறேன் அன்னைக்கு. AK-47 நான் 51 புல்லட்
நிமிஷம் இப்படி அன்லாக் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த ஈபி ஃபுல்லான பஞ்ச் போடு தகிட. எந்த நேரத்தில் என்ன ஆகுது? நான் தான் ஹெல்ப் பண்ணுமாண்ணா? இந்த வந்துட்டேன். அவங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப்பா? எவன்டா அது? என்னடா என்ன கன்றா அப்படி வச்சிருக்கீங்க? எங்கிட்ட ஒத்தாள் தான் இருக்கான். நீ ரொம்ப ஹேங்காகுதே. ஹேங்காய் சாவுது தன்னால். நெட்டு டவர் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஹேங்காய் சாவுது தன்னால். ஒரு மேட்சோட வீடியோ முடிச்சுப்போம். ஆனால் ஹேங் ஆகிட்டு இருக்குங்க. ஐயோ துப்பாக்கி எடுக்கவே இல்லை. இங்கே தான் துப்பாக்கி எடுங்க. கடைசி நேரத்தில் ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருச்சு. எப்படியா 2 மேட்சை ஜெயிச்சின்னா ஒரு சில்வர் 2. நீ சில்வர் பார்ப்போம் என்ன நடக்குது. எல்லாம் அந்த கடவுளின் கையில். இந்த இடத்துக்கு வந்து எஸ்விடி 1 எடுத்துக்கணும். அப்புறம் ஆகஸ்ட்டுக்கு பதிலாக AK-47 கரெக்டாக இருக்கும். உட்காந்துரு. அப்படியே கடைசியில் அண்ணன் தான் மகில்லாவே. ஒரே ஒரு மேட்ச் நம்ம தான். அங்கே ஏதாவது வாங்குறேன். பஞ்ச் 1 வெஸ்லர்லாம் வேணாம். ஃப்ளாஷ் ப்ரைஸ் போதும். போடு. இந்த வட்டம் பாருங்க இது கீழே கிடக்குது. என்னது இது? எடுத்துட்டானாவே. டேய் ஏன்னு பார்க்கறதுக்குள்ளே எடுத்துட்டாடா. ஆஸ் த ஸ்டேட் போட்டு போடலான்னு நினச்சா வராங்க. ஆனால் மேம் சைடு மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே போயிடும். போனால் அந்த சைடு தான் இருப்பாங்க. எப்போடா அந்த சைடு வந்தீங்க? சாவு ரவுண்டை வரைச்சல தம்பி. ஸ்கோப் ஒரே ஒருத்தர் இருக்காங்களா? இருக்கா ஆரப்பலை எங்கடா இருக்க? ஓ பூயா. இப்படி தரமாக இருக்கு. அண்ணன் 2 பூயா தொடர்ந்து சிஎஸ்ல. இந்த வட்டம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்டார் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். டேரெக்டாக ஸ்லோ 2க்கு போயிடுவேன். கொடுக்க மாட்டாங்க. இந்த
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் இந்த பிஆர் போட்டு காமிக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் கோல்டு 2 வரைக்கும் போவோம். நான் சுக்குனு டிக்கெட்டு வந்துருச்சு, அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எப்படா எங்கடா போய் எடுக்கணும் சுக்குனு டிக்கெட்? இதுக்குள்ளே போய் கிளாம் சுக்குனு டிக்கெட் சுக்குனோரிங்கக்குள்ளே போய் 10 தடவை ஸ்பின் பண்ணிக்கலாம். அஞ்சு போடு. போடு. எப்படியா சுக்குணும் மட்டும் கொடுத்துருங்கடா. ஒன்றுனா கொடுக்குறீங்க. வாய்ஸாவது கொடுங்கடா. 2 கொடுக்குறாங்க. இன்னும் ஒன்று லாஸ்ட் ஸ்பின். ஒரு 1 நம்மளெல்லாம் ஸ்பின் பண்ணுறதுக்கு இல்லை. 23 டோக்கன் தான் இருக்குது. 20 தான் இருக்குது கரெக்டாக. அக்கீராக்குள்ள நம்ம மிதிக்க போகிறேன்னு தெரியல. கேன் ஆல்சோ பி அப்டென்ட். இருங்களேன். லைக் 3 லைக்கு. இப்போ கிளாஸ் ஸ்குவாடுனா இதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வியூ பண்ணலாம். ஆனால் எப்படி பண்ணலான்னா பாருங்க, ரேங்க் ப்ரொடக்ஷன் 2க்குமே ரேங்க் ப்ரொடக்ஷன் இருக்குது. இதில் போய் பார்ப்பேன். இதில் பார்ப்பேன் பாருங்க. அவங்க ஈவெண்ட்ஸில் தான் வந்து சுச்சுவேஷன் டெய்லி கோல்ஸில் கோல்டு மட்டும் எடுத்துருக்கேன். ஏதாவது கேரக்டர் எடுக்க போகிறேன் போய். இல்லை எவ்வளோ கேரக்டர் வச்சுருக்கேன், அவ்வளோ வச்சுருக்கேன். எல்லாம் அண்ணன் கேரக்டர். ஒன்று கூட புதுசாக இருக்குது, யூஸே பண்ணல. அன்டோனி போடா. சண்டீனோ தான் எடுக்க போகிறேன். என்னடா அப்படி ஒரு கேரக்டர் இல்லை. ஹயாட்டோ ஊக்காங் இதில் இருக்குது. சண்டீனோ இன்னொரு மேட்ச் போட்டு வந்தோம். மறந்து போச்சு. இதுக்குள்ளே போய் பார்ப்பேன். நான் எதில் பார்ப்பேனே ஞாபகம் இல்லை. அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லை. வெளியே வாடா, வெளியே வந்துட்டோடா. ஆல்ரெடி இந்த இடத்துல S320 இதில் தான் போய் பார்ப்பேன். சூப்பராக இருப்பேன் போல இருக்குது. சீசன் 30. நெக்ஸ்ட்டு சில்வர் 2, அடுத்து சில்வர் 3, அடுத்து கோல்டு 2, கோல்டு 3, கோல்டு எமௌண்ட்டு கொடுக்குறாங்க. கைது ட்ரீம் போட்டு பிளாட்டினம் 1, பிளாட்டினம் 2, பிளாட்டினம் 3, பிளாட்டினம் 4, பிளாட்டினம் 5 வரைக்கும் இருக்குது. அடுத்து டைமண்ட் 5, அடுத்து தான் ஹீரோயிக். வரிசைக்காக இருக்குது. 1 ரேட். இன்னொரு மேட்ச் போடுவோம். புயா பஸ் இருக்காங்க. டைமண்ட் சம்மந்த பஸ் அது. பிஆரில் எத்தணும் நான். ஊக்காங்க போடு. டே 7க்கு என்ன கொடுப்பாங்க? ஏதோ துப்பாக்கி. டே 4 முடிக்கலையா? டே 2 முடிக்கல. அப்போ போ சொல்லுங்கண்ணா.
நான் போயாவே அடிக்கிறேன். ஆனாலும் 30 வந்துருக்கு. 10 தான் இருக்குது. 12 ஈவெண்ட்ஸில் தான் பல்லக்கு இது ஆக்டிவிட்டீஸ். டெய்லி கோல்டை கலெக்ட் பண்ணிவிட்டு ரீசெட்டில் போய் இந்த இவனுக்குள்ளே போய் Santino purchase acquired. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஏதோ கலெக்ட் பண்ணிட்டு போயிடும். அவன் வந்திருக்கான்னு ஒரு ரெட்டு பார்த்துப்போம். இன்னும் வரலையா? ஸ்பெஷல் பேட்டு கார்டு எப்படா கிடைக்க விட்டு அது ஒரு சேலஞ்ச். பிஆர் ரேங்க் லாண்டா தான் கிடைக்குமா? நாளிலேருந்து பிஆர் ரேங்க் போட போகிறேன். அதுலேயாவது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. நெக்ஸ்ட் டே சேலஞ்ச் ரேங்க் ஹிஸ்ட்ரி சில்வர் 2. நான் அந்த பேட்டில் கார்டு எடுக்க போகிறேன் இன்றைக்கி. நாளைக்கு வீடியோவில் பேட்டில் கார்டு எடுக்கிறோம். தரமாக இருக்குது. ஃபுஜிமாரு சேலஞ்ச் ஹெல்ப் இட்டாதோரி மீட் த ஃபுஜிமாரு பிகம் மாஸ்டர் ஆஃப் டிவர்ட்டி ஃபஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.